தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற குதிரை பேரம். திமுக எம்எல்ஏ ஆஸ்டின் சீனிவாசனுக்கு ரூபாய் 50 கோடி ஆஃபர் கொடுத்திருக்காங்க. ஆளுநரிடம் புகார் அளித்த திமுக. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம். தாவைக்க அமைச்சரவை கூட்டத்தில் விஷ்ணு ரெட்டி மற்றும் ஜான் ஆரோக்கியசாமி பங்கேற்றது தொடர்பாக ஆளுநர் அர்லேக்கரிடம் திமுக தரப்புல புகார் அளிக்கப்பட்டிருக்கு. தாவைக்க ஆட்சியில அதிகார துஷ்பிரயோகம் நடப்பதாக கூறிய RS பாரதி அமைச்சர்களாக இல்லாதவர்கள் கூட அரசு அதிகாரிகளுக்கு உத்தரவிடுவதாகவும் குற்றம் சாட்டியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் திமுக எம்எல்ஏ ஆஸ்டின் மற்றும் சீனிவாசன் ஆகியோரை தாவேக்காவில் இணைய சொல்லி பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பதாகவும் கூறியிருக்கிறார். தாவேக்க ஆட்சியில் நடக்கும் குதிரை பேரம் ஜான் ஆரோக்கியசாமி மற்றும் விஷ்ணு ரெட்டி ஆகியோர் அமைச்சரவை கூட்டத்தில் பங்கேற்றது தொடர்பாக ஆளுநர் அர்லேக்கரிடம் திமுக சார்பாக புகார் அளிக்கப்பட்டிருக்கு. திமுகவின் அமைப்பு செயலாளர் RS பாரதி, திமுக MP வில்சன், திமுக எம்எல்ஏ ஆஸ்டின் மற்றும் முன்னாள் எம்எல்ஏ பரந்தாமன் ஆகியோர் ஆளுநரை நேரில் சந்தித்து புகார் அளிச்சிருக்கின்றனர். ஆளுநரை மூத்த வழக்கறிஞரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வில்சன், சட்டத்துறை இணை செயலாளர் பரந்தாமன், சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் ஆஸ்டின் அவர்கள் 4 பேரும் ஆளுநரை சந்தித்து தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற குதிரை பேரம் மற்றும் அதிகார துஷ்பிரயோகத்தை குறித்து ஆளுநரிடத்தில் நேரடியாக விளக்கணும். இதன் பின் RS பாரதி செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில் தமிழ்நாட்டில் நடக்கும் குதிரை பேரம் மற்றும் அதிகார துஷ்பிரயோகம் தொடர்பாக ஆளுநரிடம் புகார் அளித்தோம். ஜூலை 1ஆம் தேதி நடந்த அமைச்சரவை கூட்டத்தில் அரசுக்கு தொடர்பு இல்லாத 2 பேரான ஜான் ஆரோக்கியசாமி மற்றும் விஷ்ணு ரெட்டி அமைச்சர்களை விட அதிகாரம் பெற்றவர்களாக அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். ஆளுநருக்கு 1ஆம் தேதி மனு கொடுத்தோம். அவர் நேரிலே அவர் அன்றைக்கு ஊரிலே இல்லாத காரணத்தினால் இன்றைக்கு அதை வலியுறுத்தி சொன்னோம். ஆளுநர் அதை மிகவும் கூர்மையாக கேட்டுக்கொண்டார். இப்படி ஒரு கேவலமான நிலை தாவேக்க ஆட்சியில் அரங்கேறி வருது. அந்த 2 பேர் அமைச்சரவை கூட்டத்தில் பங்கேற்க என்ன அதிகாரம் இருக்கிறது என்று கேட்டபோது ஆளுநர் சொன்ன பதில் எங்களுக்கும் மகிழ்ச்சியாக இருந்தது. எங்களின் கருத்தை கேட்ட ஆளுநர் அவர்கள் 2 பேரையும் முதல்வர் விஜய் அமைச்சராக்கி இருக்கலாமே என்று கூறினார். இது தவறு என்பதை ஆளுநரே ஒப்புக்கொள்ளும் அளவிற்கு அவரின் பேச்சு அமைந்திருந்தது. அதோடு மட்டுமல்ல, அவர் சொன்ன ஒரு வாசகம் எங்களுக்கெல்லாம் மிக மிக மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த 2 பேர் அமைச்சரவை கூட்டத்தில் மற்றதில் கலந்து கொள்வதற்கு என்ன அதிகாரம் இருக்கிறது என்று நாங்கள் கேட்டபோது அவர் சிரித்துக்கொண்டே சொன்னார், அப்படி அவர்கள் அவசியமாக அந்த கூட்டங்களில் கலந்து கொள்ளணும்னா அவங்க 2 பேரும் அமைச்சராக்கி இருக்க வேண்டியதானே. அதே போல அனிதா ராதாகிருஷ்ணன் அவதூறு வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்காரு. அவதூறு வழக்கில் கைது செய்வதே கிடையாது. அவதூறு வழக்கில் விசாரணையே தேவையில்லை. நீதிமன்ற காவலில் எடுக்கவே மாட்டார்கள். ஆனா அனிதா ராதாகிருஷ்ணனை 5 மணி நேரம் போலீசார் துன்புறுத்தி இருக்கிறாங்க. இந்த ஆட்சியில் நடைபெறுவது தவறானதுதான் என்பதை ஆளுநரே ஒப்புக்கொள்கிற அளவுக்கு அவருடைய பேச்சு அமைந்திருந்தது. அதே போல குதிரை பேரத்தினுடைய உச்சமாக நேற்றைய தினம் அவதூறு வழக்கிலே அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டார். நீங்கள் எல்லாம் அனுபவசாலிகள், பத்திரிகை ஊடகங்களுக்கெல்லாம் பல வழக்குகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இதுவரையிலே அவதூறு வழக்கில் கைது செய்வதே கிடையாது. நான் நேற்றே கூட சொன்னேன், கடந்த கால ஆட்சியிலே என் மீதே 16 கேஸ் இருந்தது. தாவேக்காவில் இணைய அனிதா ராதாகிருஷ்ணனை போலீசார் வற்புறுத்தியிருக்காங்க. 5 மணி நேரம் திருச்செந்தூரில் கைது செய்து தூத்துக்குடிக்கு கொண்டு போய் உட்கார வைத்து 5 மணி நேரம் போலீஸ் அதிகாரிகள் அவரை துன்புறுத்தி
ஏன் சார் இந்த கஷ்டம்லாம் உங்களுக்கு பேசாமல் டிவிக்கு வந்து சேர்ந்தீங்களா எல்லாம் போய் சரியாயிடும்னு சொல்லி அவரை பயமுறுத்தி டிவி கேபிளில் சேர்க்குவதற்கு அவரை வற்புறுத்தியிருக்கிறார்கள் என்பது தெள்ள தெளிவாக அவரே நேற்றைய தினம் பத்திரிகையாளருக்கும் ஊடகங்களுக்கும் சொல்லியிருக்கிறார். அதே போல நாகர்கோவில் எம்எல்ஏ ஆஸ்டினிடம் தாவேகாவுக்கு வாருங்கள், என்ன அமைச்சரவை வேண்டுமானாலும் கொடுக்கிறோம் என்று ஆஃபர் கொடுத்திருக்கிறார்கள். நாங்கள் ஆதாரத்துடன் நிரூபிக்கிறோம். அமைப்பு துணை செயலாளர் இருக்கிற ஆஸ்டின் அவர்கள் நாகர்கோவிலில் வெற்றி பெற்றார். அவரும் ஏற்கனவே ராஜ்யசபா எம்பியாக இருந்தவர், 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து 3வது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அவரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இவ்வளோ அனுபவம் உள்ளவங்களுக்கு எந்த மந்திரி போர்ட்போலியோ கேட்குறீங்களோ அதை கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம், எங்களுடைய கட்சிக்கு வாருங்கள், ராஜினாமா செய்துவிட்டு நில்லுங்கள், விஜயே வந்து உங்களுக்கு பிரச்சாரம் செய்து நீங்கள் என்ன இலாக்காவை கேட்குறீங்களோ அந்த இலாக்காவை கேட்டு கொடுக்குறோம்னு ஆஃபர் பண்ணாங்களா இல்லையா என்பதை யோக்கியமாக நாணயமாக அவர்கள் இதை மறுக்க வேண்டும். ஆதாரத்தோடு நாங்கள் இருக்கிறோம். வேப்பனஹள்ளி தொகுதியின் எம்எல்ஏ சீனிவாசனிடமும் ரூபாய் 50 கோடி கொடுத்திருக்கிறோம், வாரிய தலைவர் பதவி வேண்டுமானாலும் கொடுக்கிறோம் என்று பேசியிருக்கிறாங்க. அதே போல சீனிவாசன் வேப்பனஹள்ளி தொகுதி ஓசூருக்கு பக்கத்தில் இருக்க தொகுதி, அவர் இளைஞர் புதுசாக வெற்றி பெற்றிருக்கார். அவரை போய் நீங்க வந்துட்டுனா நீ இளைஞரா இருக்கிற, இந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறா, நீ ஒரே எம்எல்ஏ தான் திமுக சார்பில் ஜெயிச்சிருக்கிற, நீயும் திமுக இங்கே வந்து சேர்ந்துட்டுனா திமுகவே ஒன்றுமே இல்லைன்னு ஆக்கிடலாம், 50 கோடி ரூபாய் தரோம், உனக்கு நீ என்ன வாரியம் கேட்குறியோ எதை கூட கேட்குறியோ நாங்கள் தருவோம்னு ஆஃபர் பண்ணியிருக்கார். அதையும் கம்ப்ளைண்ட்டில் யார் யார் பேசுனாங்கன்றதெல்லாம் கொடுத்துருக்குறோம். அதே போல தாவேகாவில் இணைந்த விஜயபாஸ்கர் அதிமுக எம்எல்ஏ OS மணியனிடம் பேசியிருக்கிறார். ஆள் பிடிப்பதற்காகவே தாவேகா ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. விஜயபாஸ்கர் நேற்று தான் சேர்ந்தார். அவர் OS மணியன் கிட்ட பேசியிருக்காரு. OS மணியன் சொல்றாரு, இங்க வந்துட்டீங்களா உங்களுக்கு மந்திரி பதவி கொடுங்க. ஆக ஆள் பிடிப்பதற்காகவே இன்றைக்கு இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிற ஆக்கப்பூர்வமான பணிகள் எதுவும் நடைபெறவில்லை. தமிழக பொறுப்பாளர் என்ற முறையில ஆளுநரிடம் முறைப்படி புகார் கொடுத்துள்ளோம் என்று தெரிவித்திருக்கிறாங்க. ஆளுநரிடத்தில் சொல்லியிருக்கிறோம். ஆளுநர் என்ன, அவர் தான் வந்து இஸ் தி கஸ்டோடியன் ஆஃப் தி ஸ்டேட், இந்த மாநிலத்துடைய பொறுப்பாளர் அவர் என்கிற முறையில் அவரிடத்தில் அது மட்டுமல்ல சட்டமன்றம் என்றது அவருடைய கண்ட்ரோலில் இருக்கிறது தான். இதையெல்லாம் எடுத்து சொன்னோம். இது போன்ற செய்தியை தெரிந்து கொள்ள தொடர்ந்து ஜெம் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.